நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்று காலை 6:41 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இரவு 7:08 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் இரவு 9:39 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் மாலை 5:07 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 7:08 வரை பூரம். அதன் பின்பு உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. எல்லாருக்கும் தெரியும் வெள்ளிக்கிழமைனா வழிபாடு அப்படின்னும் போது மகாலட்சுமி வழிபாடு, சுக்கிர வழிபாடு. சுக்கிர வழிபாடு ஏன் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், புதன், குரு பகவான். கடகத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மேஷத்தில் சுக்கிர பகவான். இன்றைய தினம் கரிநாள். கரிநாள்னா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. கடன் பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கரிநாள் அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொண்டு போய் நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானமாக கொடுக்கணும். நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு இதை செய்யும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும். சரிங்களா? அது இல்லாம இன்னைக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரை அப்படி வரும். இந்த சுக்கிர ஓரை எதற்கு அப்படின்னா, பணம் வருவதற்கான ஒரு ஓரை இது. வெள்ளிக்கிழமையில காலை 6 7 வரைக்கும் சுக்கிர ஓரை நடக்கும். இந்த சுக்கிர ஓரை காலகட்டத்துல, இந்த நேரத்துல, இந்த ஓரையில மகாலட்சுமி வழிபாடு செய்வது நன்மை. வீட்டுல செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு சென்று நவக்கிரகத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு 21 தீபம் ஏற்றணும். 21 தீபம் நெய் தீபம் ஏத்தி சுக்கிரனுடைய மந்திரங்கள் தெரிஞ்சா சொல்லலாம், தெரியலனாலும் தப்பு கிடையாது. ஓம் சுக்ராய போற்றி அதை கூட சொல்லலாம். இல்ல வத்ரமே தேகி சுக்ராய ஸ்வாக்கா இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இதை சொல்லி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா சுக்கிர ஓரை, சுக்கிரன் தான் களத்திர காரகன். இப்ப திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட இந்த 21 தீபம் ஏத்தும் போது உங்களுக்கு திருமணம் நடக்கும். நடக்காதவர்களுக்கு கூட இந்த 21 தீபம் ஏத்தணும். 1 2 கிடையாது, 21 ஏத்தி சுக்கிரனுக்கு முல்லைப்பூ அர்ச்சனை பண்ணி, நீங்க தேங்காய்லாம் வாங்கி கொடுத்து பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. 2 வாழைப்பழம், முல்லைப்பூ இது கொடுத்து அர்ச்சனை பண்ணி 21 தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும். சரிங்களா? சரி, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசுறோம். வெள்ளிக்கிழமைன்னா மகாலட்சுமி வழிபாடு வீட்டுல செய்யுங்க, பண வரவு நல்லா இருக்கும், எல்லாம் நம்ம போட்டுட்டோம், நிறைய அதைப்படி பார்த்துட்டோம். இன்னைக்கு ஜாதகப்படி
ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி நடக்கும் திசாநாதன், அந்த திசை தான் வந்து நமக்கு எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். கோச்சார ரீதியா குரு மாறுறது, சனி கிரகம் மாறுறது, ராகு கேது மாறுறது, மாதக்கோள்கள் மாறுறது. மாதக்கோள்கள்லாம் எது? சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இதெல்லாம் வந்து மாதக்கோள்கள். ரொம்ப பெரிய ஒரு வருடக்கணக்குல போறது வந்து சனி பகவான் தான், 2.5 வருட காலம். அதே போல ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருட காலம். 1.5 வருடம்னா 18 மாதங்கள். குரு 1 வருஷம். இதுதான். மற்றதெல்லாம் மாதக்கோள்கள். ஆனா இந்த சனி திசை, குரு திசை, ராகு திசை, புதன் திசை, இதெல்லாம் பெரிய பெரிய திசை. அப்ப அந்த திசை நடக்கும் போது அந்த திசாநாதனின் அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்வது, எதை நம்ம வந்து வைத்திருந்தால் லாபம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு முதல்ல நம்ம சூரிய திசையை பத்தி பார்க்கலாம். ஏன்னா சூரிய திசை தான் முதல் திசை. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, இப்படி வரும் லைனா திசைகள்லாம். சரிங்களா? அப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது சூரிய திசை. இப்ப சூரியன் முதல் கேது பகவான் வரையிலான கிரகங்களின் திசை நடக்கும்போது அவர்களுக்கான பிரத்யேக விலங்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த விலங்கை புகைப்படமாக உங்களோட வைத்திருந்தாலோ அல்லது அலுவலகத்திலோ தொழிற்சாலையிலோ விற்பனை நிலையத்திலோ வைத்திருந்தால் லாபமும் பலனும் கிடைப்பது உறுதி. சரிங்களா? அப்போ இந்த சூரிய திசைக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில், தேர், இந்த மாதிரி புகைப்படங்கள். அதே மாதிரி உங்களோட வச்சிருப்பது அது பலனை தரும். அதே நேரத்துல உங்கள் ஊருக்கு, ஒவ்வொரு ஊர்லயும் வந்து தேரோட்டம் நடக்கும் இல்லைங்களா? தேர் திருவிழான்னு நடக்கும். ஏதாவது ஒரு ஆலயத்துல தேரோட்டம் நடந்தால் அதுல நீங்க கலந்துக்குங்க. கலந்துகிட்டு புனித யாத்திரைக்காக அல்லது வணிக நோக்கத்திற்காக அடிக்கடி வண்டியில பயணம் செய்வதை மேற்கொள்ளுங்கள். அப்போ என்னன்னா சூரிய பகவானின் அருள் கிடைக்கும். புரியுதுங்களா? சூரிய திசைக்கு உண்டானது மயில் தேர். அப்ப அந்த தேரோட்ட நிகழ்வுகள்ல நீங்க கலந்துக்கும் போது உங்களுக்கு பண வரவு, வியாபாரத்தில் லாபம் எல்லாம் கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு, இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் 5 ஏலக்காய், அது கூட வந்து பட்டை, 1 ரூபாய் காயின், அதை வந்து ஒரு வெள்ளை துணியில இல்லைன்னா வெள்ளை பேப்பர்ல வச்சு மடிச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். ஒரு சில விஷயத்தில் ரகசியமான செயல்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதிரிகள், பகைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். அதிசய மேற்கு திசை, அதிசயின் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர் ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கஷ்டமான சூழ்நிலையில கூட இன்னைக்கு வந்து, அதாவது ஒரு கடினமான சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, தேவையற்ற ஒரு சூழ்நிலை, அதையெல்லாம் அறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. நெருக்கடியான பிரச்சனைகள்லாம் விலகும். வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும். சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். சமூக பணிகள்ல மதிப்பு உயரும். மனதில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள்லாம் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
சவாலான விஷயத்தை கூட சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்க, வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். வேலை சார்ந்த சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். மனதளவில் புதுவிதமான ஒரு இலக்குகள் உங்களுக்கு மனதில் பிறக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசையின் 1ஆம் எண் அசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு இலக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை விட நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. விவேகத்தோடு செயல்படுவது இன்னும் நன்று. வழக்கங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நிதானம் தேவை. குடும்ப உறுப்பினர்கள் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்துல கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தான் ஏற்படும். மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும், படிக்கிற மாணவர்களுக்கு. அதனால படிப்புல கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுங்க. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 4ஆம் எண் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். தேவையற்ற பேச்சுகள் எல்லாம் பேசக்கூடாது. நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். மௌனவிரதம் இருந்தால் இன்னும் நல்லது. குடும்பத்துல அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்துல அலைச்சல்கள் ஏற்படும். சக ஊழியர்களில் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அதே போல நிறைய மாற்றங்கள் இங்க நிகழும். அதனால புத்திசாலித்தனத்தோட நிதானத்தோட இன்னைக்கு செயல்பட்டால் எல்லா விதத்திலும் இன்னைக்கு நன்மைகள் நடக்கும். விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய மேற்கு திசை அதிசய 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைய ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். அலுவலகத்தில் பொறுப்புகள்லாம் உயரும். வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். தந்தை வழியில ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். நண்பர்கள் வழியில ஆதாயம் கிடைக்கும். மறைவான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். ஆராய்ச்சி துறையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் லாபங்களும் ஆதாயமும் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். போட்டிகளில் ஈடுபட்டு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்சூரன்ஸ் தொடர்பான விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். வழக்கங்கள் சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்புலாம் நல்ல சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மன தெளிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர் திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க, நன்றாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்கு விஷயத்துல விரயங்கள் ஏற்படும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். ஆரோக்கியம் மேம்படும். வியாபார நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் ஏற்படும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். சகோதரர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் விலகும். இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம்.
கேட்டை நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உயர்நிலை கல்வியில நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம். சொத்து சம்பந்தமான வழக்குகள்லாம் சாதகமான ஒரு நிலை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த தன்மை எல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக முடியும். இன்றைய நாள் தடை தாமதம் எல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் சாதகமான ஒரு நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடந்தால் அதையெல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தருணம். புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். புதிய தொழில்நுட்ப சார்ந்த கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு கற்பனை திறன்லாம் அதிகரிக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் உங்களிடம் ஏற்படும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்திசை. அதிசய 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபார ரீதியாக குடும்ப உறுப்பினர் ஆதரவு அதிகரிக்கும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தன வரவுகள் மூலம் கடன் சார்ந்த இன்னல்கள்லாம் விலகும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். ஜாமீன் விஷயத்துல மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல உத்தியோகத்துல வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இன்னைக்கு இருந்தால் உயர்வு நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனை போக்கில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே சமயத்துல வெளியூர் பயணம் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் பதவியில் இருப்பவர்கள் ஆதரவுலாம் சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கு குடும்பத்துடன் வெளியூர் செல்வதற்கான சூழல்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். சகோதரர்களால் இன்னைக்கு அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் முயற்சி எதை எடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறீர்களோ அது ஈடேறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.